ஒரு பசுவும் 2 நாரைகளும் நண்பர்களாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் ஒரு நரி அந்த நாரைகளை பார்த்து அவற்றை எப்படியாவது சாப்பிட நினைத்தது. ஆனால் நேரடியாக தாக்க முடியாது அப்படின்னு அந்த நரிக்கு நல்லா தெரியும். ஆனால் தந்திரமாக பசுவுடன் நட்பாக பழகி நாரையை பிடிப்பதற்கான சரியான தருணத்துக்காக காத்திருக்க திட்டமிட்டது அந்த நரி. பல முறை பசுவை அணுகி, நான் அசைவம் உண்பதை விட்டுவிட்டு உங்களைப் போலவே தாவர உண்ணியாக மாற விரும்புகிறேன் என்று மெல்லிய குரலில் கூறியது. பசு அதை ரொம்ப பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை. அந்த நரி பசுவுக்கு பழங்களையும் சோளத்தையும் வாங்கி கொடுத்து அது ஒரு உண்மையான நட்பை போல ஒரு மாயையான பிம்பத்தை உருவாக்கியது. பசுவும் அதை நம்பத் தொடங்கியது. ஒரு நாள் பசு இல்லாத நேரத்தில் அந்த நரி பெண் நாரையை பாய்ந்து பிடித்து தூக்கி செல்ல முயன்றது. அதிர்ஷ்டவசமாக நாரை அலறுவதை கேட்ட பசு ஓடி வந்து நரியை எட்டி உதைத்தது. ஆண் நாரை நரியின் கண்களை கொத்தி துரத்தியது. அதன் மூலமாக கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு போலித்தனமான மோசமான நட்பு அமைந்தால் என்ன நடக்கும்? கெட்ட பழக்க வழக்கங்கள் எளிதில் தொற்றிக்கொள்ளும், பண்புகளையும் நற்பெயரையும் சீரழிக்கும், நேரத்தை வீணாக்க செய்யும், சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை கைவிட செய்யும், சட்டவிரோதமான செயல்களிலும் ஆபத்துகளிலும் சிக்க நேரிடும். சுயநலம் மற்றும் பொறாமை கொண்ட சில போலி நண்பர்கள் நமக்கு துரோகம் செய்யக்கூட வாய்ப்புள்ளது. திருவள்ளுவர் நட்பு மற்றும் கூடா நட்பு அதிகாரங்களில் அருமையாக இதை பற்றி விளக்கியுள்ளார். ஒருவரின் குணம் அவரது செயல்களை விட அவர் பழகும் நண்பர்களை பொறுத்தே அமையும். எனவே நட்பை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் தேவை. அதிகமான நண்பர்களை கொண்டிருப்பது முக்கியமானதல்ல, உண்மையான நண்பர்களை கொண்டிருப்பதே முக்கியமானது என்று சொல்லிக்கொண்டு உங்களுடன் மீண்டும் பேச வேண்டும் என்ற ஆவலுடன் விடைபெறுகிறேன். என்னை ஊக்குவிக்க உங்கள் ஆதரவு தாருங்கள். நன்றி.